ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். நேற்று உங்களெலாம் வந்து பார்க்கல, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்க்க வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் நல்ல விஷயங்களை பேசுவோம். லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, சில விஷயங்களை வந்து நாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சி கையில் வச்சுருக்கணும். சில விஷயங்களை அப்படியே விட்டுடணும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, யூ மஸ்ட் நோ அபவுட் வாட் டு ஹோல்ட் டைட் அண்ட் வாட் டு லெட் கோ. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம என்ன டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கணும் தெரியுங்களா? நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய சுய மதிப்பு, நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய கனவுகள், இன்னும் என்ன சொல்கிறது, நம்மளுடைய உறவுகள், இவங்களெல்லாம் வந்து நாம் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணணும். என்னென்னலாம் விடணும் நிறைய இருக்குங்க அந்த லிஸ்ட்டு. உங்களுடைய கோபம், பொறாமை, விரக்தி, விரோதம், உங்களுடைய பதட்டம், பயம், தேவையில்லாத ஒட்டுதல்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் லைஃப்பில் விட்டுடணும். ஓகேங்களா? என்றைக்காச்சும் லைஃப்பில் ஒரு பிரச்சனைன்னு வந்து நீங்கள் உட்காரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை எனக்கு, நான் இதை இவ்வளோ டைட்டாக நான் பிடிக்கணுமா? எனக்கு இதில் ஏதாச்சும் என்னுடைய லைஃபுக்கு அமைதியோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களோ தர இது இருக்கா அப்படின்னு யோசிங்க. அந்த ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பாதியாக உடஞ்சிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏதோ ஒன்று கவலை ஒன்று உங்களுக்கு பிடிச்சி ஆட்டுது அப்படின்னாக்கா, இப்படி இதை நான் கவலைப்படுறதுனால எனக்கு ஏதாச்சும் பலன் இருக்குதா? எனக்கு என்னுடைய இது வந்து என் ஹெல்த்துக்கு வந்து நல்லதா? என்னுடைய மனநலத்துக்கு வந்து நல்லதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கவலை எங்கே போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? லைஃப்பில் எதை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும், எதை விடணுன்றத முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே எவ்வளவோ பிரச்சனைகள் குறையும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உங்கள் மனசில் இருக்க கவலைகள் குறையும், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குறையும். சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம ரொம்ப பிடிச்சி வச்சுருப்போம். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப பிடிவாதமாக நம்ம பிடிச்சி வச்சுருப்போம். அது நமக்கு தேவையே இருக்காது அதனால். ஆனால் அதை நம்ம பிடிவாதமாக பிடிச்சி வச்சுருப்போம். அதை நம்ம விட்டாலே, அந்த க்ரிப்பை லூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நாம் ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், ஆல் தி பெஸ்ட்.